நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவன் செய்ய மாட்டார். பொதுவாக தேவன் அப்படி தான் செயல்படுகிறார் பாருங்க. நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இன்றைக்கு 2 ரொம்ப அடிப்படையான முக்கியமான பதிலை தர விரும்புகிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக போக வேண்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதாவது வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். முழு சரீரத்துக்கு சுகமா இருக்குமா? எது சுகமா இருக்கும்? இந்த வசனம். இந்த வசனம். அப்போ பாருங்க, சில வியாதிகளுக்கு மனுஷனிடத்துல மருந்து இல்லை. ஆனா இது எல்லா வியாதிக்கும் மருந்து. நீங்க இந்த வசனத்துக்கு போங்க, இந்த வார்த்தைக்கு போங்கள். சுவிசேஷங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல இயேசு சுகமாக்குகிறார் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான காரியம் அது. நீங்க எடுத்து சுவிசேஷத்தை எடுத்து இயேசு சுகமாக்குகிற அந்த சம்பவங்களை வாசித்தீங்கனாலே சுகம் உங்களுக்கு உண்டாகும். நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு பகுதியை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. மெதுவாக அப்படியே வாசித்து அப்படியே கொஞ்சம் லேசாக விலைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது எப்படி வேலை செய்துன்னு உங்களுக்கு நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட், காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம். அதாவது சுகம்தான் உங்களுக்கு பெரிய தேவை அப்படின்னா வசனத்துக்கு போங்க. ஒரு ரொம்ப ஈஸியான இடம் இந்த சுவிசேஷங்கள். அங்கே இயேசு சுகமாக்குறார். உதாரணத்துக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரம். அங்கே போய் அப்படியே ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதை வாசிக்கிற இந்த நேரத்திலே நான் நம்புகிறேன் உங்களுக்கு சுகம் வரலாம். வாசிப்போம். 1ஆம் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலை பிரசங்கம் முடிச்சு இறங்கி வர்றார். வாசிக்கிறப்போ யோசிக்கணும் பாருங்க. வர்றப்போ திரளான நிறைய ஜனங்க அப்படியே பின்னால வராங்க. அந்த நேரத்தில் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் பட்டணத்துக்கு வெளியே இருப்பாங்க, கிட்டே நெருங்க மாட்டாங்க. ஆனாலும் ஒருத்தன் வரான் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையோட வரான். இவர்கிட்ட போனால் ஏதோ சரியாகும், இவர்கிட்ட போனால் ஏதோ செய்வார்னு ஒரு நம்பிக்கை வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். என்ன சொல்றான்? ஒரு கேள்வி இருக்கு பாருங்க அவன் மனசுல. வரான், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வரான். ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. இவருக்கு செய்ய முடியும், இவருக்கு நல்ல பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு, குணமாக்கும் வல்லமை இருக்கு. ஆனா சித்தம் கொள்றாரா? என்ன சுத்தமாக்குறதுக்கு இவருக்கு சித்தம் உண்டா? என்ன சுகமாக்குறதுக்கு இவருக்கு சித்தம் உண்டா? அந்த குஷ்டரோகிக்கு அன்னைக்கு இருந்த சந்தேகம் இன்றைக்கு பலருக்கு இருக்குது. தேவனுக்கு சித்தம் உண்டா? நான் சுகமாகிறது அவருடைய சித்தமா? சுகம் கடவுளுடைய சித்தமான்ற சந்தேகங்கள் பலருக்கு இருக்குது. உங்களுக்கு கூட ஒருவேளை இருக்கலாம். என்ன செய்யணும்? பதில் என்ன? தீர்வு என்ன? வசனத்துக்கு போங்க. இங்க வரும்போது இந்த இப்படிப்பட்ட பதியை வாசிக்கிறப்போ பாருங்க, அந்த கேள்வி இங்க எழும்புது. அந்த கேள்விக்கு இயேசுவும் பதில் அளிக்கிறார். அடுத்த வசனத்தை 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அவன் கேட்கிறான், உனக்கு சித்தமானால்? சந்தேகம் அவனுக்கு. இயேசு என்ன பண்றாரு? ரொம்ப தெளிவா ரொம்ப அற்புதமா பதில் அளிக்கிறார். என்ன சொல்றாரு? எப்படி பண்றாரு பாருங்க. கையை நீட்டி. அந்த படத்தை கொஞ்சம் பைபிளை வாசிக்கிறப்போ கற்பனை செய்யணும் பாருங்க. மனசை என்னென்னத்துக்கையோ யூஸ் பண்ணி கற்பனை செஞ்சுன்னு இருக்கும். வேதத்தை வாசிக்கிறப்போ உண்மையிலே என்ன வாசிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். அந்த சீனை யோசித்து பார்க்கணும். பல ஜனங்கள் இருக்காங்க பின்னால. இயேசு இங்க இருக்கிறார். குஷ்டரோகி வரான். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் தூரமா நின்று இருப்பான். அந்த காலத்துல நெருங்கவே மாட்டாங்க. தூரமா நின்று இருப்பான். இயேசு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்குவான் சொல்லியிருக்கிறான். இயேசு என்ன பண்றாரு? கையை நீட்டி அவனை தொட்டு. நான் நினைக்கிறேன் இயேசு அவன் கிட்ட போயிருப்பாரு, கையை நீட்டி தொட்டிருப்பாரு. தொட்ட உடனே பாதி சந்தேகம் அவனுக்கு போயிட்டு இருக்கும் பாருங்க. யாரும் தொட மாட்டாங்க குஷ்டரோகிய. கையை நீட்டி தொடுறாரு. ஏன்னா தொட்டா அவங்களுக்கு அது வந்துடும்னு. அவங்க அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது பாருங்க. அவங்க தொட மாட்டாங்க. இயேசு அங்கே போய் தொடுறாரு. அப்போவே பாதி சந்தேகம் அவனுக்கு போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, வாயை திறந்து இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. இவ்வளோ தெளிவாக பதில் சொல்றாரு பாருங்க.
இந்த கேள்வியை எழுப்பின இந்த நபருக்கு இயேசு எவ்வளவு தெளிவா பதில் சொல்றார். எனக்கு சித்தம் உண்டு, உன்னை சுகமாக்குறதுக்கு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே, அந்த வார்த்தையை பாருங்க, உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரே வார்த்தை சொன்னார், உடனே குஷ்டரோகமே நீங்கிடுச்சு. வாழ்நாள் முழுக்க அவனை கீழே தள்ளின அந்த குஷ்டரோகம், பட்டணத்துக்கு வெளியே வச்ச அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி அவன் சுத்தமானான். இன்றைக்கும் இயேசு சித்தம் கொள்கிறார். உங்களை சுகமாக்குறது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்லைங்க, அந்த குஷ்டரோகிய அன்னைக்கு சுகமாக்குறது இயேசுடைய சித்தமா இருந்தது, அந்த ஒரு நபருக்கு அவருடைய சித்தம் அப்படி இருந்தது, ஆனா வேற வேற ஆட்களுக்கு வேற வேற மாதிரி இருக்கும் அல்லவா? சரி, அந்த கேள்வி மனசுல இருக்கட்டும். தொடர்ந்து வசனத்தை கவனிங்க, தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. ஒருவேளை அந்த கேள்வி இருந்தா கூட அப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டே இருங்க. 5ஆம் வசனத்துல அப்படியே இயேசு தொடர்ந்து போகிறார் பாருங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, இன்னொரு ஊர் கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இந்த கப்பர்நகூம்ன்ற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க நூற்றுக்கு அதிபதி, அதாவது ரோம அதிகாரி, அவன் கீழே 100 பேர் இருக்காங்க. அவன் வரான். இவனும் பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகி எப்படி ஒரு வெளியாளோ பட்டணத்துக்கு வெளியே வச்சிருந்தாங்களோ, இந்த ரோம நூற்று அதிபதியும் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு ஒரு வெளியாள், ஒரு அந்நிய தேசத்துக்காரன், ரோமன். அவனை இவங்களுக்கு பிடிக்காது, யூதர் மக்களுக்கு இந்த ரோமர்களை பிடிக்காது. ஏன்னா அந்த ரோமர்கள் இந்த யூதர்களை போட்டு ஒடுக்குனாங்க பாருங்க. அதுல இவன் அதிகாரியாக வேற தான். அப்போ அவன் வரான் இயேசுட்ட வந்து என்ன கேட்குறான்? 6ஆம் வசனத்தில், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவனும் சுகத்துக்காக வரான். அவன் வேலைக்காரன் வந்து திமிர்வாதமாய் கிடக்கிறான்னா, பேரலைஸ்ட்னா கை கால் அசைக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, கொடிய வேதனை படுகிறான், ரொம்ப வேதனையில் இருக்கிறான், சுகத்துக்கு வேண்டிக் கொள்றான். அப்போ ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஏன்னா யூதர்கள், மற்றவங்களாம் இயேசுவோட இருந்தவங்களாம், மற்றவங்களாம் யூதர்கள். இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, சரி இவருக்கு எங்கே சுகத்தை கொடுக்க போறார் இயேசு, நம்முடைய எதிரியாச்சே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு எப்படி பதில் அளிக்கிறார் பாருங்க. சுகத்துக்கு வர இந்த நூற்றுக்கு அதிபதி, இந்த அந்நியன், இந்த வெளியாள் எப்படி பதில் அளிக்கிறார் இயேசு? அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். உங்களை ஆச்சரியப்பட்டிருப்பாங்க பாருங்க. திரும்ப இயேசுடைய பதில் என்ன காண்பிக்குது? நான் வரேன், சுகமாக்குறேன், அங்கேயே வந்து சுகமாக்குறேன். ரெடியா இருக்கிறார் இயேசு, ஆயத்தமா இருக்கிறார், வில்லிங்கா இருக்கிறார், சித்தம் கொள்கிறார். அதுக்கு அவன் பதில் அளிக்கிறான். 8ஆம் வசனம், நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். சொல்றான். அவன் வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாசிக்கிறப்போ யோசித்து பார்க்கணும். சொல்றான், இயேசுவே, நீர் ரொம்ப பெரியவர், என் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டுக்கு வரவும் தேவையில்லை, ஒரு வார்த்தை பேசினால் போதும், வேலைக்காரன் அங்க சொஸ்தமாயிடுவான். அப்புறம் பாருங்க, இயேசு எவ்வளோ மேலாக மதிப்பிடுறான். இயேசுவே, நீர் என்ன காட்டிலும் ரொம்ப பெரியவர், இங்கிருந்து பேசினாலே போதும் அப்படின்றான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, நானும் அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு மேலேயும் அதிகாரிகள் இருக்காங்க, நானும் பலருக்கு அதிகாரியா இருக்கிறேன், என் கீழே இருக்கிறவங்களை நான் பார்த்து இங்க போனா போவான், வானா வருவான், இதை செய்யினா செய்வான், எனக்கு அதிகாரத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றான். என்ன சொல்ல வரான்னா, இயேசுவே, உம்முடைய அதிகாரத்தை நான் பார்த்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அதிகாரத்தை பற்றி கொஞ்சம் லேசா தெரியும், ஏன்னா நானும் அதிகாரத்தில் தான் இருக்கிறேன், என் கீழே இருக்கிறவங்கள பார்த்து இங்கே போனா போவான், ஒரு வார்த்தை நான் சொன்னால் வேலை நடக்கும், எனக்கு வந்து என் கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாத்தின் மேல அதிகாரம் இல்லை, ஆனால் உமக்கு இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவுக்கு எல்லாத்தின் மீதும் அதிகாரம் இருக்கு, வியாதியின் மீதும் கூட அதிகாரம் இருக்கு, நீர் ஒரு வார்த்தை இங்கிருந்து சொன்னீர்னா வியாதி அங்கிருந்து போயிடும், அப்படிப்பட்ட அதிகாரம் உமக்கு இருக்கு இயேசுவே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உமக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, எனக்கு வெறும் இந்த 100 பேருக்கு மேலதான் அதிகாரம், உமக்கோ சகல அதிகாரமும் உண்டு. இயேசுனுடைய அதிகாரத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டான் பாருங்க, இவர் எவ்வளவு பெரியவர்.
சகல வியாதியின் மீதும் அதிகாரம் இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா போதுன்றதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இயேசுகிட்ட சொல்றான். இயேசு ஆச்சரியப்படுகிறார். 10ஆம் வசனம் பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, அப்பா இதில் பிறந்து வளர்ந்தவங்கள்ட்டே நான் இந்த மாதிரி விசுவாசம் பார்த்ததே. யூதனா பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க, இந்த பெரிய தேவனை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் இந்த மக்கள்கிட்டே நான் இவ்வளோ விசுவாசத்தை பார்த்ததில்லைன்னு இயேசு ஆச்சரியப்பட்டு தொடர்ந்து பேசுகிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். பலர் வெளியிலிருந்து வந்து வேற ஜனத்தின் மத்தியிலிருந்து வந்து ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சுக்குவாங்க. இதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து நுழைஞ்சுக்குவாங்க, உள்ள வந்துருவாங்க, பிரவேசிச்சிருவாங்க. ஆனால் 12ஆம் வசனம் பாருங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ, அதாவது யூதர்களை சொல்லுகிறார், உள்ள இருக்கிறவங்களே, சில நேரம் இதில் பிறந்து வளர்ந்தவங்களே, ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சில நேரம் இதிலே பிறந்து வளர்ந்தவங்க இதை நம்புறதில்லை, இயேசுவை நம்புறதில்லை, இயேசு யார் என்பதை நம்புறதில்லை, இயேசுவை பின்பற்றுறதில்லை. ஆனால் வெளியாள் வந்து இயேசு மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சிருக்கிறான், இயேசு அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான். 13ஆம் வசனம். பின்பு இயேசு நூற்றதிபதிக்கு நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். இயேசு விசுவாசத்தை பார்த்து எப்படி பதில் அளிக்கிறார்? ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல, என்ன மாதிரி பதில் பாருங்க. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. சில நேரம் வேதத்தை வாசிக்கிறப்போ சில வார்த்தைகள் அப்படியே ஜம்ப் ஆகும் பாருங்க. ஆவியானவர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை அப்படியே வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். இந்த வார்த்தையை காண்பிப்பாராக, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. இயேசு மேல விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு யாரும் குணமாக்க முடியாத வியாதியை அவர் குணமாக்க முடியும்னு நம்புகிறீர்களா? உங்களை குணமாக்குவார் என்று நம்புகிறீர்களா? ஒரு வார்த்தை அவர் பேசினால் போதும், நீங்க சுகம் அடைவீர்கள் என்று நம்புகிறீர்களா? சகல விதமான வியாதியின் மீதும் அவருக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் உண்டு நம்புகிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டு கொடுக்கிற வார்த்தைகள். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நேரத்திலே சுகம் வந்துருச்சு. பாருங்க, இந்த பகுதி, இந்த சம்பவத்தை வாசிக்கும் போதே விசுவாசம் அவ்வளோ இல்லாதவனுக்கும் விசுவாசம் வந்துடும். ஒரு விசுவாசியா இருந்துட்டு நம்ம இந்த பகுதியை வாசிக்கிறப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போ அந்த இயேசுவை பற்றி ஒன்றுமே அறியாதவன், தெரியாதவன், ஒரு அந்நிய, ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு இவ்வளோ விசுவாசிக்க முடியுமா? என்னால் விசுவாசிக்க முடியாதா? உங்களால் விசுவாசிக்க முடியாதா? நமக்கே அது உறுத்தம் பாருங்க. விசுவாசிக்க முடியுங்க. இந்த பகுதியை வாசித்தீங்கனாலே அந்த இல்லாத விசுவாசம் கூட வந்துடும். விசுவாசிக்கும்படி நீங்க தூண்டப்படுவீர்கள். விசுவாசிச்சீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அடுத்தது இயேசு பேதுருனுடைய வீட்டுக்கு போறார். இது வரைக்கும் வெளியாள், குஷ்டரோகி, நூற்றுக்கு அதிபதி. இப்போ பேதுரு தன்னுடைய சொந்த சீஷன் வீட்டுக்கு போகிறார். அங்கே என்ன நடக்குது? 14ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். போனா பேதுருடைய மாமியார் ஜுரமாய் கிடக்கிறாங்க. 15ஆம் வசனம். அவர் அவள் கையை தொட்ட உடனே. கவனிச்சீங்கன்னா, கரெக்டாக வாசித்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக வாசித்தீங்கன்னா, பேதுருவோ அவங்க மாமியாரோ சுகத்தை வேண்டிக் கொண்டாங்க, சுகத்துக்காக வேண்டிக் கொண்டாங்க, இயேசுவை கேட்டாங்கன்னு இல்லை. நான் நினைக்கிறேன் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு. அப்படியே படுத்துக்கிட்டு கடந்திருப்பாங்க. பேதுருவும் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, பாவம் இயேசுவை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? கஷ்டப்பட்டு மலை பிரசங்கம் பண்ணி முடிச்சு கீழே இறங்கி இப்போவும் பல ஜனங்கள் சுற்றி வராங்க. இவங்கள சுத்தமாக்கி அவங்கள சுத்தமாக்கி வராரு வீட்டுக்கு. சரி, இப்போ ஆளை விடுவோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுவோன்னு ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம் பேதுரு. எனக்கு தெரியல, ஆனால் இங்கே கேட்ட மாதிரி தெரியல. அப்படி இல்லை பாருங்க. ஒருவேளை இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், ஜுரம் தானே, சரி குஷ்டரோகத்தை சோகமாக்குறது முக்கியம். திமிர்வாதக்காரன் கை கால் அசைக்க கூட முடியல, எந்திரிக்க முடியலன்னா அவனை குணமாக்குறது முக்கியம். ஆனால் ஜுரம் வந்துட்டு போயிடும், அது கொஞ்ச நாள் இருக்காது, பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு லைட்டாக எடுத்துருக்கலாம் பாருங்க. அதனால இயேசு கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதை கண்டார். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? இயேசு அதை கண்டார். அந்த மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார். நீங்கள்
இருக்கிற வண்ணத்தை இயேசு காணுகிறார். உங்களுடைய அந்த வியாதியை இயேசு காணுகிறார். நீங்க இருக்கிற அந்த இடத்தை இயேசு காணுகிறார். நீங்க படுற அந்த பாடை இயேசு காணுகிறார். இயேசு கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே, அவரே போய் கையை தொடுகிறார். தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இதுக்கு முன்னால் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை பேசினா போதும், இங்க ஒரு தடவை தொட்டா போதும், அவளை விட்டு அந்த ஜுரம் நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். எந்த அளவுக்கு ஜுரம் போயிடுச்சுன்னா, தொட்டார், முழுசா போயிடுச்சு, எந்திரிச்சு அந்த அம்மா அப்படியே எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க, பணிவிடை செய்யறாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. அந்த அளவுக்கு ஜுரம் அவ்வளோ சீக்கிரமா நீங்கிடுச்சு. இயேசு அந்த அம்மா அப்படியே விடல. பாருங்க பாருங்க, இதை வாசிக்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வருதா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? எல்லாருக்குமே செய்கிறாரு இவர். குஷ்டரோகிக்கு செய்கிறாரு, நூற்று அதிபதி செய்கிறாரு, ஒரு சாதாரண ஜுரத்தோட படுத்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மாவுக்கு செய்கிறாரு. அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம். அஸ்தமனமான போது சாயங்கால நேரத்தில், அதாவது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கவனமாய் வாசிக்கணும். பிசாசு பிடித்திருந்த அநேகரை, எல்லாரும் சொல்லுங்க, அநேகரை. அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். நிறைய பேர் வந்தாங்களாம் சாயங்கால நேரத்தில். பிணியாளிகள் எல்லாரும், அதாவது வியாதிப்பட்ட எல்லாரும். பிணியாளிகள்னா வியாதிப்பட்டவர்கள். பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சில நேரம் பாருங்க, தமிழ் பைபிள் உங்களுக்கு கரெக்டாக புரியலன்னா ஒரு ஆங்கில பைபிள் வாசிங்க. அப்படி இல்லை, தமிழ் தான் விரும்புகிறீங்கன்னா தமிழ் பைபிள் கூட ரொம்ப சில நேரம் கடினமாக இருந்தால் மற்ற ஈஸி வெர்ஷன்லாம் இருக்குது. ஈஸி டு ரீட் வெர்ஷன், ERVன்னு ஒன்று இருக்குது, ஆன்லைன் ஃப்ரீயாக இருக்குது, வாசிக்கலாம் தமிழ். அப்போ இந்த பிணியாளிகள் இதெல்லாம் வந்து எளிமையான வார்த்தையாக இருக்கும். பாருங்கள், பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை எல்லாரையும். எல்லாரையும் எல்லாரையும் எத்தனை முறை, இங்கே மட்டும் இல்லை, எத்தனை முறை சொல்லுது வேதம். சுவிசேஷங்களை வாசித்தீங்கன்னா இயேசு எல்லாரையும், வந்த எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், வந்த எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். என்ன சொல்ல வரேன் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பகுதியை வாசிக்கிறப்போ சந்தேகங்களோட இருக்கலாம். நீங்க ஒருவேளை இவருக்கு சித்தம் இருக்கா, தேவனுக்கு வந்து என்ன சுகமாக்குறது சித்தமா அப்படின்ற சந்தேகத்தோட வாசிக்க தொடங்கலாம். உங்க சந்தேகத்துக்கு அந்த பதிலும் அங்க உண்டாகும். சித்தம் இருக்கா இல்லையா? இப்போ இவ்வளவு வாசித்தோம். குஷ்டரோகிக்கு ஆமா சித்தம் உண்டு, சுத்தமாக்குன்னு சொல்லி சுத்தமாக்கினாரு. நூற்றுக்கு அதிபதியை வேலைக்காரனை இங்கிருந்து சுத்தமாக்கினாரு. பேதுருனுடைய மாமியை அந்த ஜுரத்தை விரட்டி அவங்கள சுகமாக்கினாரு. வந்த எல்லாரையும் சுகமாக்கினாரு. இது என்ன காண்பிக்குது? ஆமா சித்தம் உண்டு, அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம், சித்தம் உண்டு. அப்ப இந்த பகுதியை வாசிக்கிறப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பகுதி பாருங்க, யார் வேணா வாசிக்கலாம். வாசிக்கிறப்போவே அந்த சந்தேகம் தீருது, விசுவாசமும் வருது, எல்லா வேலையும் நடக்குது. பாருங்க, வார்த்தைக்கு போகும்போது, வசனத்துக்கு போகும்போது எல்லாமே நடக்கும். உங்க சந்தேகங்கள் தீரும், தெளிவு வரும், விசுவாசம் எழும்பும், நம்பிக்கை எழும்பும். எனக்கு நடக்கும், இவளுக்கு எல்லாமே நடந்தது, எனக்கும் நடக்கும். அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் தான் என்னுடைய இயேசு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த இயேசு இன்றைக்கு இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். போன வாரம் சொன்னால உங்களோட இருக்கிறார். உங்களை குணமாக்குவார், உங்களை குணமாக்குவார். இப்பொழுதே உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். நம்புங்கள். பாருங்க, இது ஒரு உதாரணமா வாசித்து காமிச்சேன் நான். இந்த மாதிரி எத்தனை பகுதிகள் இருக்கு சுவிசேஷங்கள்ல, எத்தனை பகுதி. இதுக்கப்புறம் வாசிட்டு போனீங்கன்னா அப்படியே சுகமா வந்துகிட்டே இருக்கு. இதை வாசிக்க வாசிக்க நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தேகங்கள் தீரும், உங்களுக்கு விசுவாசம் எழும்பும். அதனால தான் வார்த்தைக்கு போங்கன்னு சொல்றேன். வார்த்தைக்கு போனீங்கன்னா நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துரும் பாருங்க. அதனால தான் நான் வேற விதமா சொல்ல. பயமா இருக்கா, சுகம் தேவையா, விசுவாசிங்கன்னு சொல்ல. ஏன்னா பயமா இருக்கிறவங்களுக்கு விசுவாசிக்கிறது தான் கஷ்டம். பயத்தில் ஆட்டி படைக்கப்படுகிறவர்களுக்கு, பயத்தின் கீழே இருக்கிறவர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விசுவாச குறைவு. அந்த நேரத்தில் விசுவாசம் உருப்படியாக இல்லாதனால தான் பயம். அப்போ விசுவாசம் குறைவாக இருக்குது. இப்போ அவள்கிட்ட போய் விசுவாசின்னா அவங்க கஷ்டம்.
நம்புனா கஷ்டம். அதுக்கு தான் சொல்றேன், வார்த்தைக்கு போங்க. வார்த்தைக்கு போனீங்கன்னா, வசனத்துக்கு போனீங்கன்னா, அந்த வசனம் உங்களுக்கு உள்ளாக போக 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 அந்த விசுவாசம் எழும்பும், பலப்படும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும். ரோமர் 10:17. வார்த்தைக்கு போனீங்கன்னா விசுவாசம் மட்டும் இல்லை, சமாதானம், அது மட்டும் இல்லை, சுகம், வெற்றி எல்லாமே உண்டாகுங்க. ஏன்னா இந்த வார்த்தை கொண்டு தான் தேவன் உலகத்தையே உண்டாக்கினார். வெறுமை நிறைந்த இந்த உலகத்தை நல்ல பொருட்களாக எப்படி நிரப்பினார்? வார்த்தையின் மூலமாக. அவருடைய வார்த்தையை பேசி பேசி, அந்த வார்த்தையை போல எவ்வளோ வார்த்தைகள் இங்கே இருக்கு. ஒரு வார்த்தை கொண்டு இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உங்க மனசுல இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற அந்த பதட்டங்களை அதட்டக்கூடிய எவ்வளோ வார்த்தைகள் இங்க இருக்கு. நீங்க அங்க போங்க, பாருங்க. இது நடந்துருமா, அது நடந்துருமான்னு சந்தேகம் வரும்போது சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள். திரும்ப அங்க போங்க, வாசிங்க, தியானிங்க. உள்ள போகட்டும் அந்த வார்த்தைகளை, உங்க காதுக்குள்ள போகட்டும், உங்க வாயால பேசுங்க, அதை தியானிங்க, அதை பாடுங்க, பாட்டை கேளுங்க. என்ன முடிஞ்சதோ செய்யுங்க. எப்படியாவது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்படி செய்யுங்க. அது போயிடுச்சுன்னா கிரியை செஞ்சிடும். பாருங்க, போயிடுச்சுன்னா வெறுமையாய் திரும்பாது. போயிடுச்சுன்னா நிச்சயமா பெரிய காரியங்கள் நடக்கும். முதலாவது என்னது? வசனத்துக்கு போங்க. வசனம் உங்களுக்குள்ளாக போட்டோம். வார்த்தைக்கு போங்க, தேவனுடைய வார்த்தைக்கு போங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக போட்டோம். அடிக்கடி போங்க, டெய்லி போங்க.